படம் நல்லா இருந்துச்சுண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா கிளைமேக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருந்தாங்க. ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. கிளைமேக்ஸ் மட்டும் தான் ஃபைட்டு, அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருந்தாங்க. ஒரு என்ன நடக்க போகுது, எப்படி முடிய போகுதுன்ற ஒரு எதிர்ப்பாவே இருந்துச்சு. பட் நான் இன்னும் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனா இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல முடியும்னு எதிர்பார்க்க அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்க முடியுமான்றது தெரியாது, ஆனா பார்க்க வேண்டிய படம் தான். எல்லாருமே ஒரு ஆனர் கில்லிங்கை பத்தி நல்லா கண்டென்ட் பண்ணிருக்காங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். அவர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அவரை தாண்டி மத்தவங்களும் வந்துட்டு கதைக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இப்ப எப்படின்னா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஒரு வேற கேஸ்ட்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டா கொலை பண்ணிடுறாங்களா, அதுதான் மையமா வச்சு எடுத்திருக்காங்க. ரெண்டு பேருமே லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. பட் ஆனா ஒரு நல்ல ஸ்டோரி தான். ஒரு ஒன்லைன் வேற கேஸ்டுக்காக கொலை பண்ற லெவலுக்கு போறாங்க. அதுவும் வயிற்றுல இருக்க குழந்தைய சேர்த்து கொலை பண்றாங்க, இவங்களையும் கொலை பண்றாங்க. அப்போ இதை வந்து ரொம்ப ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். லவ் பண்ணி அவங்க பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. அது வந்து அந்த கேஸ்டுக்காக அவங்க பொண்ணோட அப்பாவே போய் கொலை பண்றாரு, அவங்க சொந்தக்காரங்களே போய் பண்றாங்கன்ற போது அது வந்து அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். அது பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஸ்கிரீன்ல. பட் ஃபேமிலியோட பார்க்க முடியாதுங்க. ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அது வந்து கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்க முடியாது, தனியா பார்க்கலாம். இல்ல அது ஒன்றும் பெருசா மாசிரோ மாதிரி இல்லை. இது அதுவே ரொம்ப வருத்தமா இருந்தது. இப்ப கொலை பண்ண வராங்கன்னா அட்லீஸ்ட் காப்பாத்தி கூட்டிட்டு போய் ஏதாவது ட்ரை பண்ற மாதிரி இருக்கலாம். அது வந்து ஹீரோவா ரொம்ப எதிர்த்து போராடி அவங்கள அடிச்சு பயங்கரமா காலி பண்ணிட்டு தூக்கிட்டு போற மாதிரி கூட வந்திருக்கலாம். பட் அவங்க வந்து அடிச்சு அப்படியே கொலை பண்ற மாதிரி வருது. அது பார்க்க ஒரு அக்செப்ட் பண்ற மாதிரி இல்லை. ஏன்னா ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து கொஞ்சம் தடுக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கணும்ல. அந்த மாதிரி எதுவும் பெருசா இல்லை. அது கொஞ்சம் வந்து ஒரு ஹீரோயிசமா தெரியல. ஒருவேளை இது வந்து ரியலா யாருக்கா நடந்ததை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி இருக்கும் போல. ஏன்னா எல்லாருமே ரியல் ஹீரோ மாதிரி இறங்கி அந்த அளவுக்கு ஃபைட் பண்ண முடியாதுல்ல. பட் ஆனா வந்து ஆணவ கொலைன்னு இதெல்லாம் கொஞ்சம் தடுக்க பண்ணும். இப்ப கூட ரீசெண்டா நிறைய நடந்திருக்கு, அதெல்லாம் தடுக்க பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு மாத்தி பண்ணிட்டாங்கன்னா வேற வழியில அதை அப்படியே விட்டுறலாம்னு நினைக்கிறேன். நான் வேணானா அப்படியே விட்டுறலாம், ஒதுங்கி இருந்துக்கலாம். பட் அவங்கள பர்ஃபார்மன்ஸ் வைஸா நல்லா பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே. ஏன்னா ஹார்ட் பீட்லயே அவங்க பயங்கரமா நடிச்சிருப்பாங்க. பேரிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு, நல்ல ஸ்டோரி. ஏன்னா ஒரு அம்மாவா நினைச்சு அவரு கால் பண்ணி பேசிட்டு இருப்பாரு, அப்படியே லவ் ஆயிரும், அதெல்லாம் ஓகே. பட் ஆனா கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஏத்துக்கவே முடியாத மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் படம் நல்லா இருக்கு. படம் பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு பாலாலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் காமெடியா தான் போச்சு. பட் செகண்ட் ஹாஃப் அண்ட் கிளைமேக்ஸ் கிட்ட நெருங்குறப்ப கொஞ்சம் ஹார்டா, கொஞ்சம் ஹெவியா தான் இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸ். ஃபைட் சீக்வன்ஸ் அதான் கிளைமேக்ஸ்ல கிட்ட தான் ஃபைட்டே வருது. அது வரைக்கும் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கும். கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு. ஃபேமிலியோட ட்ரை பண்ணணும்னா பண்ணலாம். பட் அவ்வளோவா ஃபேமிலிக்கு பிடிக்குமா அப்படின்ற டவுட் தான். கிளைமேக்ஸ் ஃபுல்லா ராவா தான் இருக்கும் ஆக்சுவலா. ஸோ மைனா, சுப்பிரமணியபுரம், பருத்தி வீரன், ஸோ அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இருக்கிற ஒரு படம் தான். ஸோ கொஞ்சம் ஹெவியா இருக்கனால ஃபேமிலிக்கு பிடிக்குமான்றது தெரியல. பட் ஒன் வாட்டி நிச்சயமா ட்ரை பண்ணலாம். தீபா நல்லா அடிச்சிருக்கிறாங்க, கலையரசும் நல்லா இருக்காரு, பாலா காமெடிலாம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் செமையா இருந்துச்சு. கிட்ட கிளைமேக்ஸ் போறப்பதான் கொஞ்சம் ஹெவியா இருந்துச்சு. அதை மட்டும் பாத்துக்கங்க, மற்றபடி படம் ஓகே. டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ரோ. ரொம்ப இந்த பார்த்தா வெட்டு குத்து அதெல்லாம் பார்த்தா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவீங்கன்னா நீங்க, எனக்கு தெரியல அது என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. ஆனா கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம் ப்ரோ. ஃபைட் சீக்வன்ஸா சூப்பரா பண்ணிருக்காங்க ப்ரோ. கிளைமேக்ஸ்ல மட்டும் தான் ஒரு ஃபைட் ஒன்று வருது, அது ஃபைட்டுன்னு சொல்ல முடியாது. அது ஆமா, அது ஒரு மாதிரி நல்லா பண்ணிருக்காங்க. அந்த ஒரு 80% கமர்ஷியலா இருக்கு, கடைசி ஒரு 20% ரொம்ப ராவா இருக்கு. அதுதான் பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க ப்ரோ. கலையரசனும் சரி, தீபா பாலு, அப்புறம் படத்துல பண்ணியிருந்த எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. காமெடியா? ஏன்னா எல்லாரும் காமனா அந்த காமெடி கொஸ்டின் கேட்டு இருக்கீங்க. ஓகே, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ, நல்லா தான் இருக்கு. அது ஃப்ளோவா அப்படியே போறதுல ஒரு டீசெண்டா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. ஓகே, படம் பேசிக்கா நல்லா இருக்கு. அந்த பிளாட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கலையரசன் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப ரத்தம் தெறிக்க எடுத்துருக்காங்க. பேசிக்கா இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல மூவி பார்க்கறதுக்கு. ஃபேமிலியோட பார்க்க முடியுமாங்கிற டவுட் தான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். அது ரொம்ப கொடூரமா இருக்கு, ஆனா நல்லா பண்ணிருக்காங்க. இந்த ஆக்ஷன் த்ரில்லர் மூவிலாம் பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த மூவி பார்த்தா கன்ஃபார்ம் பிடிக்கும். நல்லா பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்லாம் அதெல்லாம் ஏதோ வேற லெவல் தான், நல்லா பண்ணிருக்காங்கண்ணா. அதெல்லாம் பெஸ்டா பண்ணிருக்காங்க. அவங்களோட பெஸ்ட்டா அவங்க தந்துருக்காங்க. பார்க்கலாம். இல்ல ஃபேமிலியோடனா ரொம்ப ராவா எடுத்து வச்சிருக்காங்க. லாஸ்ட் 20 நிமிஷம்
ஸோ அது வந்து ஃபேமிலிஸ்க்கு எப்படி கனெக்ட் செட் ஆகும்னு தெரியல எனக்கு கிட்ஸோட பார்க்கும்போது. பட் ஓவரால் என்ன சொல்ல வராங்க, இன்னும் நடந்துட்டு இருக்கு ஹார்னர் கில்லிங் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ பெர்ஃபார்மன்ஸ் 3 பேர் சூப்பராக பண்ணிருக்காங்க. பாலசரவணன், கலை, தீபா பாலு 3 பேர் நல்லா பண்ணிருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா கொஞ்சம் சஸ்பென்ஸா கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நார்மல் கமர்ஷியலா ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் எண்டிங்ல கொஞ்சம் ராவா முடிச்சிட்டாங்க படத்துக்கு.